ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, மீண்டும் ஒரு சன்னிதானத்தில் வந்து ஆராதனை செய்யும்படியாக ஆண்டவரே, தேசம் முழுவதும், உலகம் முழுவதும், ஆண்டவரே, பட்டணங்கள் முழுவதும் இந்த நாளில் நடந்து கொண்டிருக்கிற இந்த பரிசுத்த ஓய்வு நாளை ஆராதனைக்கான ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எங்க 2 பேர் 3 பேர் கூடியிருக்கிறார்களோ அது மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்னவரை நான் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம கரங்களை உயர்த்தி ஃபேஸ்புக் மூலமா பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு நியூ ஜெனரேஷன் இருக்கிற விசுவாசி குடும்பத்துக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்களை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நான் இந்த கர்த்தரை ஆராதனை செய்வோமாக, ஆவியானவரை மகிமைப்படுத்துவோமாக. இந்த நாள் கர்த்தருடைய நாள், பரிசுத்த ஓய்வு நாள். மீண்டும் கர்த்தரோட வீட்டில் வந்து நம்ம ஆராதனை செய்யும்படியாக எல்லோரும் கரங்களை உயர்த்தி வண்ணமாக ஆவியானவரை மகிமைப்படுத்துவோமாக. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரை பிறகு ஆராதிக்கிறோம். இயேசுவே பிறகு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க வாழ்க்கையில தஞ்சம். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியார் நீர் எங்க வாழ்க்கையில தஞ்சம். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்க வாழ்க்கையில தேவம். ஆண்டவரே, சர்வ சிருஷ்டிக்கும் நிஜமானவரே, ஆண்டவரே அப்பா, விசேஷமாக ஆண்டவரே அப்பா, இந்த நாளைகள் மீண்டும் ஒரு புதிய நாளுக்குள்ளாக கடந்து வரும்படியாக என் தேவன் கர்த்தர் இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே நாமத்தை உயர்த்துகிறோம். ஆவியானவரே, இயேசுவே நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆவியானவரே, ஓரி காராலாலா மஷலேலூயா, ஓரி நானாலாலா மகுரி நானாலாலா, ஓரி காரா பாபா மகுரி நானா பாபா பாபா பாபா, ஓரி நானாலா பஷு குரி நானா பாபா மகுரி நானாலா, ஓரி காரா பஷு குரி நானாலா பாபா பாபா, ஓரி காரா பாபா பாபா பாரி நானாலா, ஓரி நானா மஷலேலூயா. ஆவியானவரே, தன்மையான காலவேளை ஆண்டவர் மறைத்தார்.
மகிமைப்படுத்திக் கொள்வோமாக. இந்த கால வேளையிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒவ்வொரு வீடுகளில் தோறும் ஒவ்வொரு தேவ பிரசன்னை கடந்து வருவதாக. ஒவ்வொரு புதிய ஆவி, புதிய வல்லமை, புதிய கிருபை, பரிசுத்த ஆவியான அபிஷேகம், ஒரு புதிய வல்லமை குடும்பத்திற்குள்ளாக தேவ சமாதானம், தேவ ஆசீர்வாதம் ஒவ்வொரு மேல கடந்து வருவதாக. ஓ ஆவியானவரே ஒவ்வொரு விடுதலை, விடுதலையோடு இந்த காலவேளை ஆராதனை செய்யும்படியாக இந்த நாளிலே நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆவியானவரே
ஆண்டவரே அப்பா நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா. உண்மையே ஆண்டவரே அப்பா, உண்மையே ஆண்டவரே ஐயா நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே அப்பா நீர் எங்களை கைவிடாதவர் அப்பா. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே நீர் எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிறவர் ஐயா. ஓ we worship you Lord. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன்,
செகண்ட் வீக் நாங்கள் வரும்படியாக அப்பா 4 மாதத்தை எங்களை பாதுகாத்து அப்பா இந்த 5ஆம் மாதத்திலே இந்த 2வது வாரத்தில் நம்ம சன்னிதானத்திலே நாங்கள் உண்மை ஆராதனை செய்யும்படியாக இந்த 4 தேசமும் உலகமும் ஒவ்வொரு சபைகளும் ஒவ்வொரு வீடுகளும் தோறும் இந்த நாளை ஆராதனை செய்து கொண்டிருக்காங்களே ஆண்டவரே. இந்த நாளை ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீடுகளும் தோறும் ஒவ்வொரு பகுதியிலும் தேவ பிரசன்னம் தேவ வல்லமை தேவ கிருபை மக்கள் சூழ்ந்து கொள்வதாக ஜெபிக்கிறோம். ஆவியானவரை எங்கோ நாங்கள் விடுதலை, பரிசுத்தர் ஆவியானவரை எங்கோ நாங்கள் விடுதலை விடுதலை விடுதலை. ஆவியானவரை ஆவியானவரை நல்லவர் 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 நல்லவர். ஆவியானவரை பரிசுத்தர் ஆவியானவரை உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரை. இந்த நாளை அப்பா மாதர்ஸ் டே நினைவு கூறும்படியாக இந்த உலகத்திலே மீண்டும் ஆண்டவரை இந்த மாதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுகிற ஒவ்வொரு சபை விசுவாசிகளும் உலகத்தாரும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு தாய்மார்களையும் இந்த நாளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரை. இந்த நாளை ஆண்டவரை அவர்கள் தாய் இழந்திருக்கலாம், ஆனால் இயேசு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே, நான் ஒருபோதும் உன்னை விட்டு கைவிடுதலை என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவர் உலகம் மறந்தாலும் இயேசு ஒருபோதும் உங்களை மறப்பது இல்லை. உங்களை தாய் தப்பனும் உங்களை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். எத்தனை பேர் இந்த கால வேளையில் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆமென். கர்த்தர் ரொம்ப பெரியவர். பிதாவை இந்த நாளை கர்த்தர் வார்த்தை இது உங்களோட வார்த்தை. அன்று வார்த்தையில் வல்லமை உண்டு, உங்க வார்த்தையில ஜீவன் உண்டு, உங்க வார்த்தையில சுகம் உண்டு, உங்க வாழ்க்கையில விடுதலை உண்டு ஆண்டவரே. இந்த நாளில் சபையாரும் ஒவ்வொருத்தையும் ஆசீர்வதிப்பதாக ஃபேஸ்புக் மூலியமாக பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரை ஒவ்வொரு விசுவாசி குடும்பத்தையும் நீ இந்த நாளை ஆசீர்வதிப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அமர்வோம். கர்த்தர் நல்லவர். ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் இந்த நாளில் நம்ம மீண்டும் கர்த்தரை ஆராதனை செய்யும்படியாக எத்தனை பேர் சந்தோஷமாய் இருக்கீர்கள்? சந்தோஷமாய் இருக்கிறவங்க நம்ம ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளை உலகமே இந்த நாளை செலிப்ரேட் பண்ணி கொண்டு இருக்கிற ஒரு நாள் மாதர்ஸ் டே. ஃபேஸ்புக் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஹாப்பி மாதர்ஸ் டே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலே ஃபாதர்ஸ் டே, மாதர்ஸ் டே, பேரண்ட்ஸ் டே எல்லா டேயும் செலிப்ரேட் பண்ணும்படியாக. ஏனென்று சொன்னால் நம்மளோட பரிசுத்த வேதாங்கள் இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு, தாயை தகப்பனையும் நீங்கள் கனம் பண்ணுங்கள், கனவீனம் பண்ணாதீர்கள். கனம் பண்ணுங்கள் என்று சொல்லி நம்ம வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. தர்மையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ரொம்ப நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாம் ஆமென் சொல்வோம். ஆமென். இன்னைக்கு இந்த கால வேளையில நம்ம ஒரு மதர்ஸ் டே இருக்கிறதுனால நம்ம நிறைய வார்த்தைகளை மத்தியில் வைக்க விரும்புகிறேன். நிறைய தாய்மார்கள் இருப்பீங்க. இப்போதான் நீங்க மேரேஜ் பண்ண போறீங்க. நிறைய லேடிஸ் இருப்பீங்க, நிறைய யூத் இருப்பீங்க, ஏற்கனவே கல்யாணம் பண்ணியிருப்பீங்க, இல்ல வயதானவர்களாக இருப்பீங்க, இல்ல மாமியாரா இருக்கலாம், இல்ல இப்பதான் நீங்க மாமியார் ஆக போகலாம், இப்பதான் ஒரு வீட்டுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி போகலாம். எதா இருந்தாலும் இந்த நாளை கர்த்தர் வசனத்தில் நீங்க நிறைவேற்றீங்கன்னா உங்க குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஓகே, இந்த காலவெளியில் நம்ம எடுத்துக்கொள்வோம். நீதிமொழி புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் வசனம் 4. Proverbs chapter 12 verse 4. நம்ம தமிழ்ல நம்ம வாசிப்போம், இங்கிலீஷ்ல நம்ம வாசிப்போம். Proverbs chapter 12 verse 4. முதல்ல நம்ம இங்கிலீஷ்ல வாசிப்போம். ஓகே, உங்களுக்கு மின்னுக்காக உங்களுக்கு கொடுக்கப்படும், உங்களுக்கு வசனம் மின்னுக்கு உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க வேணுமா நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். A good wife, yeah, 12 verse 4. A good wife is her husband's pride and joy, but a wife who brings shame on her husband
is like a cancer in his bones. ஓகே, இப்போ தமிழ்ல வாசிப்போம். குணசாலியான ஸ்திரீ குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறார். தன் புருஷனுக்கு எப்படி இருப்பாளா? கிரீடமாய் இருப்பாள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். verse 4. A good wife. அங்க என்ன போட்டிருக்குன்னா குட் Wife. வைஃப். அப்படின்னா என்ன? குட் என்னது? நல்ல மனைவி. நல்ல மனைவி எப்படி இருப்பார்கள்? நல்லா இருப்பார்கள், நல்லா பேசுவார்கள், எல்லா காரியத்துக்கும் அவர் எப்படி இருப்பார்கள்? எல்லாவற்றையும் சிறந்ததா இருப்பார்கள் என்று சொல்லி இங்க நம்ம நீதிமொழி புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நீங்க நீதிமொழி புத்தகத்தில் நீங்க எல்லா வசனத்துல வாசிக்கும் போது இந்த நாள் இன்னைக்கு மாதசன் மட்டும் இல்லாம தாய்மார்கள் மட்டும் இல்லாமல் உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் இப்பதான் நீங்க மேரேஜ் பண்ண போறீங்க என்று சொன்னால் அது மட்டும் இல்லாமல் இப்பதான் நீங்க ஒரு குடும்பத்துக்குள்ளாக நீங்க கடந்து போகலாம். இல்ல நீங்க ஒரு மாமியார் ஆக போகலாம். இல்ல நீங்க இப்பதான் நீங்க மாமியாரா இருக்கலாம். இல்ல நீங்க ஒரு மருமகளா இருக்கலாம். யாரா இருந்தாலும் சரி, பைபிள் சொல்றது ஒரு பெண்ணானவர், ஒரு மனைவியானவர், அது மட்டும் இல்லாமல் ஒரு மருமகள், ஒரு மாமியார் எப்படி இருக்க வேண்டும் சொன்னால் குணசாலியாக இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டுமா? குணசாலியாக இருக்க வேண்டும். இங்கிலீஷ்ல போட்டு குட் வைஃப். நல்ல என்னது? நல்ல மனைவி. சில பேர் சொல்றாங்க என் மனைவி சரியில்லைன்றாங்க. என் மனைவி பார்த்து என் மனைவி கோளாறு பாச. என்னது? என்ன சொல்றாங்க? மனைவி கோளாறு. அப்ப கோளாறு தெரிஞ்சீங்க, நீ கோளாறை கல்யாணம் பண்ண. அப்ப நீ கோளாறை கல்யாணம் பண்ணா நீ எப்படி இருக்க? உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? செம்மையா இருக்காது. எப்படி இருக்கும்? எல்லாம் உபத்திரமும் பிரச்சனையும் போராட்டமா தான் இருக்கும். இங்க வேதத்தை வாசிக்கும் போது குணசாலியான ஸ்திரீ வாசிப்போம். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறார். எப்படி புருஷனுக்கு எப்படி இருக்கிறாளா? எப்படி இருக்கிறாளா? கிரீடம் அப்படின்றதுன்னா இங்கிலீஷ்ல சொல்ல என்ன சொல்றாங்க? என்ன பார்த்தீங்கன்னா அந்த மேரேஜ் பண்ணும்போது பெண்ணுக்கு என்ன வைக்கிறார்கள்? நீங்க பாத்தீங்க மேரேஜ் பண்ணும்போது என்ன வைக்கிறார்கள்? கிராம். எதுக்கு வைக்கிறார்கள்? நீ ஒரு பெண்ணாளர் சொல்றது நீ என்ன? நீ ஒரு அவர் கிங், என்னது குவீன். இங்க பார்க்கும்போது குவீனுக்கு என்ன வைக்கிறாங்க? ஒரு கிரான் எது வைக்கும் போது, கிரீடம் வைக்கும் போது ஒரு பெண்ணுக்கு பார்க்க எப்படி இருக்கும்? அழகா இருக்கும் என்று சொல்லி இங்க வசனத்துல வாசிக்கும் போது ஒரு குணசாலி ஸ்திரீ தான் புருஷனுக்கு எப்படி இருப்பாளா? கிரீடமா இருப்பாள். எத்தனை மனைவிமார்கள் புருஷனுக்கு எப்படி இருக்கீங்க? கிரீடமா இருக்கீங்களா? இல்ல உபத்திரமா இருக்கீங்களா? இல்ல பிரச்சனையோடு இருக்கீங்களா? ஆனா வேதம் சொல்றது உங்க புருஷனுக்கு நீங்க மனைவியானவர், ஒரு தாய், அது மட்டும் ஒரு மாமியார் உங்களோட புருஷனுக்கும் சரி, இல்லை உங்களோட புருஷனுக்கும் சரி, யாரா இருந்தாலும் சரி, உங்களோட புருஷனை நீங்கள் காணப்பட வேண்டும். சொல்றீங்க. இதுதான் வேதம் சொல்றது. இங்க குணசாலி ஸ்திரீ எப்படி இருப்பாங்க? நாள உள்ளவர் எப்பவுமே தன் குடும்பத்தை பாதுகாப்பாளா? எப்பவுமே அவரோட ஃபேமிலியை, அவரோட ஹஸ்பண்டும் சரி, இல்ல அவங்க புருஷனையா சரி, இல்ல அவங்க மனைவியும் சரி, அவங்க குடும்பத்தை அவர்கள் எப்படி மனைவி பார்த்துக்குவாரா? சேஃபா பார்த்துக் கொள்ளுவா, பாதுகாப்பா பார்த்துக் கொள்வதா? அதுதான் நல்ல நாண உள்ள மனைவி என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். தொடர்ந்து வாசிப்போம். என்னத்தை உண்டு பண்ணுகிறவளோ, என்னத்தை உண்டு பண்ணுகிறவர்? எரிச்சல் என்னது? உபத்திரவம், பிரச்சனைக்கு, சண்டை. அடுத்தது காரியம், அவனுக்கு எலும்புருக்கியாய் இருக்கிறார். அவருக்கு புருஷனுக்கு மனைவி எப்படி இருக்கிறாரா? எலும்புருக்கியாய் இருக்கிறார். அப்ப எலும்புருக்கின்னு என்ன தெரியுமா? எலும்பு என்ன சொல்றது? இங்கிலீஷ்ல சொல்றது போன்ஸ். அந்த எலும்புருக்கினா என்ன தெரியுமா? உண்மையான சீக்கு என்னதுமா? டிபி, அப்புறம் கேன்சர். அப்புறம் பாத்தீங்கன்னா டிபி சொல்லுவாரு, கேன்சர் சொல்லுவாரு. நீங்க பார்க்கும்போது மனைவியானது எப்போதும் புருஷனுக்கு உபத்திரமா இருந்தன்னா, உன் புருஷனுக்கு நீ பிரச்சனையோடு இருந்தன்னா, பைபிள் சொல்லுது, வேதம் சொல்லுது, நீ எப்படி இருப்பனா எலும்பு உருக்கியாய் இருப்பாய். இது நான் சொல்ல கிடையாது, பரிசுத்த வேதம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பரிசுத்த வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். அந்த வசனத்தை உங்களுக்கு நான் மீண்டும் காமிக்கும்படியாக, மீண்டும் உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக, நீங்கள் நானும் ஒரு ஆவிக்குரிய குடும்பத்துல இருக்கிறோம்.
அப்ப ஒரு ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி நம்மலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க ஒரு ஆவிக்குரிய குடும்பம், ஒரு ஆவிக்குரிய மனைவி, ஒரு ஆவிக்குரிய புருஷன், ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகள், ஒரு ஆவிக்குரிய சபையில இருக்கும் போது ஒரு ஆணா இருந்தாலும் ஒரு பெண்ணா இருந்தாலும் ஒரு பிள்ளைகளா இருந்தாலும் நீங்க நானும் எப்படி இருக்க கூடாதுன்னா ஒரு எரிச்சல் உள்ளவர்களா இருக்கக்கூடாது, ஒரு உபத்திரம் உள்ளவர்களா இருக்கக்கூடாது என்று வேதம் நம்மளுக்கு இப்படியாக சொல்லியிருக்கு. இங்க மனைவிகளை குறித்தும் இல்ல தாய்மார்களை குறித்தும் பேசும்போது ஒரு குணஸ்தான ஸ்திரீ எப்படி தெரியுமா அவர் வீட்டை பாதுகாப்பார், அவர் வீட்டை எப்படி அந்த ஒரு அடையாளத்தை நான் சொல்றேன் பாருங்க. என்ன சொல்லுவாங்க, கிரீடம். அந்த கிரீடம் நம்ம யார் இந்த கிரீடம் வச்சிருப்பாங்கன்னா அரண்மனையில் இருக்கிறவங்க இந்த ராஜாக்கள் என்ன வச்சிருப்பாங்க, கிரீடம் வச்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்னன்னா உங்களோட சொத்துக்களை மனைவியானவர் நீங்க பாதுகாக்க வேண்டும். சொத்து என்று சொன்னா யாரு? புருஷன். அடுத்த சொத்து யாரு? பிள்ளைகள். அப்ப வேதம் சொல்லுது ஒரு மனைவியானவர், அந்த வசனத்தில் வாசிகள், மீண்டும் வாசிகள். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். தன் புருஷனுக்கு எல்லாவற்றையும் எப்படி இருக்கலாம்? கிரீடம் என்று சொல்ல பாதுகாப்பு. உங்க புருஷனுக்கு நிறைய பேர் சொல்ற புருஷன் சரியில்லை பார்த்து புருஷன் குடிக்கிறாரு. அது மட்டும் மீன் ஒரு காரியம் சொல்ற ஒரு மனைவியானவர் ஒரு வீட்டுக்கு ஒரு புருஷனுக்கு மனைவிக்கு ஒரு புருஷனுக்கு பிள்ளைகளுக்கு ஜீவனை கொடுக்கிறவர். என்னத்தை கொடுக்கிறவர்? லைஃப் கொடுக்கிறவர், ஜீவனை கொடுக்கிறவர் மனைவி. அந்த மனைவியானவர் ஒரு லைஃப் எப்படி இருக்கணும்னா, ஒரு மாமியார் எப்படி இருக்கணும்னா, ஒரு தாய் எப்படி இருக்கணும்னா அந்த வீட்டுக்கு எதை கொடுக்கிறவர்கள்? உயிர் கொடுக்கிறவர்கள், அந்த ஜீவனை கொடுக்கிறவர்கள். அவங்க உயிர் வாழ்கிறவங்களா இருக்கக்கூடாது. நீங்க அதுதான் மீண்டும் மட்டும் சொல்றேன், நீங்க ஆவிக்குரிய பிள்ளைகள் ஒரு ஆவிக்குரிய குடும்பத்துல இருக்கிறதுனால நம்மளோட ஜீவனை கொடுக்கிறதா நம்ம இருக்க வேண்டும். ஜீவனை நம்ம வாங்கக்கூடாது. அந்த வார்த்தையினாலே இன்னைக்கு அநேக குடும்பத்தில் அநேக போராட்டம். நம்மளோட கேரக்டர் மாறக்கூடாது. நம்மளோட கேரக்டர் மாறிடுச்சு என்று சொன்ன, நம்ம குணாதிசயம் மாறிடுச்சு என்று சொன்னால் நீங்கள் குணசாலியா இருக்க மாட்டீங்க, இல்ல நீ குட் வைஃபா இருக்க மாட்டீங்க. இதுக்கெல்லாம் பைபிள்ல பார்த்தீங்கன்னா நிறைய வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு மனைவி, ஒரு குட் வைஃப், ஒரு மாமியார், ஒரு மருமக எப்படி இருக்கணும், ஒரு தாய் எப்படி இருக்கணும்னா உங்க புருஷனுக்கு ஒரு கிரீடமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. வாசிங்க. புருஷனுக்கு கிரீடமா இருக்க வேண்டும். இலச்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாய் இருக்கிறார். அவனுக்கு புருஷனுக்கு எப்படி இருக்கிறாள் மனைவி? எலும்புருக்கியா இருக்கிறார். எப்படின்னா எப்போதும் புருஷனை பார்த்து என்ன சொல்லுது? சில வார்த்தைகளை சொல்ற புருஷன் வந்து கரிச்சி கொட்டுறது. எப்ப பார்த்தாலும் புருஷனை கேவலமா பேசுறது. உங்க பிள்ளை, நீங்க புருஷனை கேவலமா பேசுனீங்கன்னா உங்க பிள்ளைகளும் உங்களை நீங்க என்ன பேசுறீங்களோ உங்க பிள்ளைகளும் அதை தான் பேசுவார்கள். நீ ஆவிக்குரிய வார்த்தையை பேசுங்கள், உங்க பிள்ளைகளும் புருஷன் மாறப்படலாம். உங்க புருஷன் மாற வேண்டும் சொன்னா நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். ஒரு குட் வைஃப் எப்படி தெரியுமா இருப்பாங்க? குட் அட்வைஸ் கொடுப்பாங்க. எத்தனை ஆமென் சொல்றீங்க? நல்ல ஒரு குட் வைஃபா இருக்கும்போது குட் அட்வைஸ் கொடுப்பார்கள். குட் காரியத்தை என்ன செய்வார்கள்? திங்க் பண்ணுவார்கள். நல்ல காரியத்தை யோசிப்பார்கள். ஒரு நல்ல மனிதன் என்ன செய்வார்கள்? தன் வீட்டை கட்டுவார்கள், தன் புருஷனை கட்டுவார்கள், அவர் புருஷனை ஆவிக்கு ஒரு ரீதியில நடத்துவார்கள். அதுதான் நல்ல மனைவி. அந்த மனைவியானவர் அடிக்கடி புருஷனை எரிஞ்சு கொட்டக்கூடாது, கேவலமா பேசக்கூடாது. ஏன் பைபிள் இப்படியா சொல்றது? அப்படிப்பட்டவர் எப்படி இருப்பாளா? எலும்பு உருக்கியாய் இருப்பாள். வாசிங்கள். எப்படி இருப்பாளா? எலும்பு உருக்கியாய் இருக்கிறார். எலும்பு உருக்கியாய் இருக்கிறார். என்னன்னா உறிஞ்சி எடுத்துருவா. யார? புருஷன் என்ன செய்வா? உறிஞ்சி என்ன செய்வா? எப்படி வாரஞ்சி பழத்தை என்னது தோலை உரிக்கிறத போல இப்படி தோலை உரிக்கிறதுல புருஷனை நடு மண்டையில ஒரே ஒரு போடு. என்னது? அம்மா நீங்க அருமையா தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் நம்மளுக்கு அப்படி சொல்லிக் கொடுக்கவில்லை. நம்மளாம் நல்ல ஆவிக்குரிய சபையில இருக்கிறோம், ஆவிக்குரிய விசுவாசிகள், ஆவிக்குரிய பிள்ளைகள். இங்க 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 நீங்க பார்க்கும் போது அந்த கிரவுன், அதுல நான் உங்கள்கிட்ட ஒன்றை காமிக்கிறேன் பாருங்க. அந்த கிரவுன் புருஷனுக்கு ஒரு மனைவி எப்படி இருக்கணும்னா, அதுல பார்க்கும் போது உங்களுக்கு வசனம் அங்க கொடுக்கப்படும், நீங்க பார்க்கலாம்.
அது மட்டும் இல்லாமல் தன் புருஷனுக்கு நல்ல ஒரு பணிவிடை செய்கிற மனைவியாக இருக்க வேண்டும். பணிவிடை செய்கிற ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவி இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு புருஷனுக்கு எல்லாவற்றையும் ஒரு மனைவி, ஒரு தாய், உங்க கணவருக்கு எல்லாவற்றையும் கிறிஸ்துவ கீழ்ப்படிந்தது போல உங்க சொந்த புருஷனுக்கு என்ன செய்யணுமா? ஊரா மூட்ட புருஷனை சொல்ல கிடையாது. எந்த புருஷனுக்கு? உங்க சொந்த புருஷனுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியும். இதுதான் பைபிள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்கு. அப்படிப்பட்ட கிரீடம் கர்த்தர் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு பெண்ணுக்கு ஒரு கிரீடம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த கிரீடம் யாருன்னா உங்களோட ஹஸ்பண்ட். அந்த கிரீடம் யாருன்னா உங்களோட புருஷன். அந்த கிரீடம் யாருன்னா சுவாமிக்கும். என்னது? நான் என்ன சொல்ற? சுவாமி என்னது? புருஷன். அந்த புருஷனை அவர் நல்லவரோ கெட்டவரோ, அவர் எப்படிப்பட்ட மனுஷனா இருக்கட்டும், அந்த மனுஷனை ஒரு ஆவிக்குரிய நடத்ததா கர்த்தர் உங்க நல்ல வைஃபா, நல்ல மனைவியா கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிப்போம். நீதிமொழி புஸ்தகம் 31 வசனம் 10, 11, 12 வாசிப்போம். Proverbs chapter 31 verse 10, 11, 12 வாசிப்போம். இங்கிலீஷ்ல வாசிப்போம். Proverbs chapter 31 verse 10, 11, 12. How hard it is to find a capable wife. She is worth far more than jewels. Her husband puts his confidence in her, and he will never be poor. As long as she lives, she does him good and never harm. Okay, தமிழ்ல வாசிப்போம். குணசாலியான ஸ்திரியை மீண்டும் பாருங்க. குணசாலி ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? குணசாலி ஸ்திரி கண்டுபிடிப்பவர் யார்? அப்ப நல்ல மனைவியை கண்டுபிடிப்பவர் யார்? இப்ப உதாரணத்துக்கு நிறைய வாலிபர் எல்லாம் கல்யாணம் பண்ணாம இருப்பீங்க. Facebook பார்த்து கொண்டு இருப்பீங்க. அன்னைக்கு யூத் இருப்பீங்க. நீங்க நினைப்பீங்கப்பா நல்லா கல்யாணம் பண்ண போறேன், நல்ல வாய்ப்புல எடுக்க போறேன். பைபிள் சொல்றது நல்ல குணசாலியான ஸ்திரீ கண்டுபிடிப்பவர் யார்? எத்தனை பேர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? நான் விசுவாசிக்கிறேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன். அறிக்கை போட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் இல்ல பாஸ்டர் நான் இன்னும் கண்டுபிடிக்கிறேன்னா நீ வேற பைபிள் சொல்லுது ஒருத்தனுக்கு ஒருத்திதான், ஒருத்திக்கு ஒருத்தன். ஒரு புருஷன் ஒரு மனைவி. ஒரு புருஷனுக்கு 10 மனைவி கிடையாது. ஒரு மனைவிக்கு 10 புருஷன் கிடையாது. இது அப்படி வேதம் நம்ம சொல்ல கிடையாது. அப்ப நம்ம வேதத்துல வாசிக்கும் போது ஒரு குணசாலி ஸ்திரீ, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? குணசாலி ஸ்திரீ கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்கள். இங்க பாரு, ஒரு மனைவியை நல்ல ஒரு மனைவியான பாரு பைபிள் சொல்லுது அந்த விலை, அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. இங்க பாரு, முத்துக்களை பார்க்கிலும் எப்படிப்பட்டதா? உயர்ந்தது. அப்படின்னா ஒரு பெண்களை குறித்து, ஒரு தாயை குறித்து, ஒரு உமன்ஸ் குறித்து பைபிள் அவ்வளவு காணப்படுது என்று சொன்னால், நீங்கள் உங்களோட வார்த்தையினாலோ உங்க செயலினாலோ உங்களோட வாழ்க்கையினாலோ உங்களோட முத்துக்கள் இழந்துடாதீர்கள். எத்தனை பேர் அப்படின்னு சொல்றீங்க? அப்ப பைபிள் சொல்லுதுன்னா முத்துக்கள் டைமண்ட் காட்டிலும் உங்க மனைவி சிறந்தவர். எத்தனை பேர் அப்படின்னு சொல்றீங்க? அப்ப வாசிக்கிற மீண்டும் வாசி. குணசாலி ஸ்திரீ கண்டுபிடிப்பது யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவள் விலை முத்துக்களை காட்டிலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம், இங்க பாருங்க, புருஷனான இருதயம் அவளை நம்பும். புருஷன் யாரை நம்பி இருக்க? அவன் இருதயம் மனைவியை நம்பி இருக்க. பைபிள் சொல்லுது இங்க நீதிமன்ற வாசிக்கும் போது புருஷனான இருதயம் யாரை நம்பி இருக்கா? மனைவி நம்பி இருக்கு, ஒரு தாயை நம்பி இருக்கு. அதுவே தாய்மார தினத்தினாலே கல்யாணம் பண்ணி இருக்கிற ஒவ்வொரு மாமியாரா இருந்தாலும் சரி, மீண்டும் அடிக்கடி அந்த வார்த்தையை கூட சொல்றேன், மாமியாரா இருந்தாலும் சரி, மருமகளா இருந்தாலும் சரி, இப்பதான் நீங்க கல்யாணம் பண்ணியிருந்தாலும் சரி, உங்களோட வேலையை நீங்க இழந்துடாதீங்க. தேவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை இழந்துடாதீங்க. பைபிள் சொல்லும் புருஷனான இருதயம் உங்களை நம்பி இருக்கு, மனைவி நம்பி இருக்கு. அதுமே தேவ பிள்ளைகளே, பரிசுத்த கல்யாணத்துக்கு முன்பதாக வாழ்வியிலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகமனவிலும்
மரணம் பிரிக்கிற வரைக்கும் தேவன் முன்பதாக என்ன செய்வார்கள்? அறிக்கை பண்ணுவார்கள். அந்த அறிக்கை பண்ணுவார்கள், நாம் கடைசி பரிந்துமோ நாங்கள் கணவன் மனைவியா வாழ்வோம். மனைவி சொல்வார்கள், நான் என் சொந்த புருஷன் என்ன செய்வேன்? கீழ்ப்படைவேன், அன்பு கூறுவேன், அவரை நேசிப்பேன், எல்லாமே சொல்லுவேன். ஒரு காலத்தில் சொல்லுவோம், பாச என் புருஷன் பிடிக்கவே இல்லை பாஸ்டர், எனக்கு இந்த புருஷன் எனக்கு பிடிக்கல, அவர் சரியில்லை பாஸ்டர். இன்னைக்கு நிறைய இடத்துல நம்ம பார்க்கிறோம் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை. இன்னைக்கு அருமையா தேவ பிள்ளைகளை கர்த்தர் உங்களை எப்படி நம்ம அழைக்கிறாரு? வாழ்வோ தாழ்வோ ரெண்டு பேரும் நீங்க இணைஞ்சுதான் வாழ வேண்டும். ஒருவர் ஒரு விட்டு கொடுத்து வாழும் போது உங்க விலையை, உங்களோட ஆசீர்வாதத்தை, உங்களோட மகிமையை உங்க கண்முன்னால நீங்க காண்பீர்கள். நீங்க நிறைய குடும்பத்துல பார்க்கணும், நீங்க பிரச்சனைகள் சில வார்த்தையினாலே அன்னைக்கு ஆசீர்வாதத்தை இழந்துறார்கள், அன்னைக்கு நன்மை இழந்துறார்கள். இன்னைக்கு தேவனான பிள்ளைகள் விசுவாசி, அவர் ஆவிக்குரிய தாய் எப்படி இருக்க வேண்டும்னா ஒரு குணசாலியா இருக்க வேண்டும். ஒரு புருஷனுக்கு எல்லாவற்றையும் நீ சொல்லி பாஸ்டர் எல்லாவற்றையும் சரியாம இருக்க பாஸ்டர், பாஸ்டர் எல்லாம் நல்லதா செய்யற பாஸ்டர், அவரை செய்ய வேண்டிய எல்லாம் கடத்தின செய்யற பாஸ்டர், ஆனா அவர் மாறே மாற்றாரு பாஸ்டர், அவர் திருந்தே மாற்றாரு பாஸ்டர். நீ சொல்லிட்டு நான் திருந்த மாட்டாரு, நீ கைகளை வச்சு அவர்கள் செபிக்க ஆரம்பி, அந்த மனசன் மாற ஆரம்பிப்பார். புருஷனுக்காக எத்தனை பேர் செபிக்கிறீங்க? அதே மாதிரி புருஷன்மார்கள் எத்தனை பேர் மனைவிக்கு செபிக்கிறீங்க? எத்தனை பேர் பிள்ளைகள் உங்களை தாய் தகப்பனுக்காக செபிக்கிறீங்க? ஜெபிக்கிறவர்கள் கர்த்தர் கனப்படுவார். அல்லேலூயா. பைபிள் சொல்றது உங்க தாயை தகப்பனையும் நீங்க என்ன செய்வீங்கன்னா கனப்பட வேண்டும், கனவீனம் பண்ணக்கூடாது. அப்ப வேதத்துல வாசிக்கும் புருஷனான இறுதியும் தன் மனைவியை நம்பி இருக்கிறது. அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவன் சம்பத்து குறையாது, அவன் சம்பத்து நீ சம்பாதிக்கிறதை ஒருபோது என்ன செய்யாது? குறையாது. உன் சொத்து எப்படி குறைஞ்சு போகாது, உன்னோட சொத்து மல்டிப்ளையா மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களோட தேவை. அதுதான் நம்ம சங்கீதத்துல வாசிக்கிறோம். நீங்க எடுக்க வேண்டாம், சங்கீதம் 128 வசனம் 3 போட்டுக்கிறது. 3வது வசனத்துல மனைவிகளே வீட்டோரும் கனித்தரும் திராட்சை எப்படி இருப்பாங்க? கொடி செடி போல, கொடிகளை போல இருப்பார்கள். அப்போ ஒரு மனைவியானவர் வேதம் சொல்றது கனி கொடுக்கிற ஒரு தாயா இருக்க வேண்டும். ஒரு ஆவிக்கு ரீதியில பார்க்கும் போது ஒரு தாய், ஒரு மனைவி, ஒரு என்னது, நீங்க ஒரு மாமியாராக இருக்கட்டும், இல்ல மருமகளாக இருக்கட்டும், எல்லாரும் நீங்க ஒரு கனி கொடுக்கிற மரமாக இருக்க வேண்டும். ஆவிக்கு ஒரு ரீதியில நீங்க கனி கொடுக்க வேண்டும். இங்க சங்கீதத்துல வாசிக்கும் போது மனைவிகளே வீட்டோரும் கனி கொடுக்கிற திராட்சை கொடிகளை போல செடிகளை போல இருப்பார்கள். அப்ப வேதத்துல வாசிக்கும் ஒரு மனைவி குறித்து பைபிள் இவ்வளவு தெளிவாக, அதுதான் பேர் என்ன, எப்படிப்பட்ட மனைவி? குட் வைஃப். நல்ல மனைவி அவளை சம்பத்தை, அவள் ஆசீர்வாதத்தை பாதுகாத்துக் கொள்வார். எத்தனை ஆமென் சொல்றீங்க? அவங்களோட பிளஸிங் இன்னும், உங்களோட பிளஸிங் இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும்னா, உங்க ஆசீர்வாதம் இன்னும் பெருக வேணும்னா, ஒரு மனைவியானவர் நீங்க நல்ல மனைவியா இருந்தீங்கன்னா உங்க ஆசீர்வாதம் உங்களை விட்டு போகாது. எப்படி போகாது? ஒரு மனைவியானவர் உங்க ஆசீர்வாதத்தை நீங்க தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த ஆசீர்வாதம் யாரு தெரியுமா? முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இரண்டாவது உங்க புருஷன், மூன்றாவது உங்க பிள்ளைகள். அது மட்டும் இல்லாமல் புருஷனும் தன் மனைவியை நல்லா நேசிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் மனைவியை நேசிக்கிறீங்க? எத்தனை பேர் உங்க தாயை நேசிக்கிறீங்க? நேசிக்கிறீங்களா? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து வாசிப்போம். அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், பைபிள் சொல்றது அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவளுக்கு தீமை அல்ல நன்மையே செய்கிறார். என்ன செய்கிறார்? நன்மையை செய்கிறார். ஒரு மனைவி என்ன திரும்ப செய்யணும்? நீ குடும்பத்துக்கோ சரி, ஒரு குடும்பத்துக்குள்ள கடந்து போயிட்டீங்கன்னா சரி, இல்ல இந்த உலகத்துல வாழும் போது நல்ல குட் பாய், மற்றவங்களுக்கு உபத்திரமா இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பைபிள் சொல்றது ஒரு பெண்ணானவர், ஒரு தாயானவர் எப்படி இருக்கணும்னா ஒரு நன்மை செய்கிறவர்களா இருக்க வேண்டும். அந்த
வசனத்தை வாசிங்கள் மீண்டும் ஒரு விஷயம். வசனம் எத்தனை வாசிக்கிறீங்க? 20 30. ஓகே, வாசிங்கள். அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையே அல்ல. என்னது? புருஷனுக்கு என்ன இல்ல? தீமை அல்ல, நன்மையே செய்கிறார். நன்மையே செய்கிறார். ஒரு மனைவியானவர், தாயானவர் எல்லா ரீதியிலும் அவர் எப்படி இருந்தாலும் நன்மை செய்கிறார். எல்லா ரீதியிலும் நீ நன்மை செய்தோம் என்று சொன்னால் உன் வாழ்க்கை தீமையை அவர் நல்லா செய்தா ஒரு இடத்துல நீங்க எதை விதைச்சாலும் உங்களுக்கு தீமையா தான் வரும். ஆனா கர்த்தர் பார்வையிலே நீ நல்லதை விதைத்து பாரு, உங்க குடும்பத்துக்கு நன்மை வரும். எத்தனை ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க நம்ம ஏன் என்ன சொல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவர். அது மட்டும் அல்ல, விசுவாசி குடும்பத்துக்கு ஒரே ஒரு காரியம் சொல்றேன். உங்க புருஷனும் சரி மனைவியும் சரி ஒருவர் உங்களை ஆசீர்வாதத்தை இழக்காதீங்க. நன்மை செய்வது மட்டும் சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தர் சன்னிதானத்தில் ஒரு காத்திருக்கிற ஒரு குடும்பமா இருக்க வேண்டும். நல்ல ஒரு மனைவியா இருக்கணும், நல்ல ஒரு தாயா இருக்கணும், நல்ல ஒரு பெண்ணா இருக்க வேண்டும். நல்ல ஒரு பெண்ணா இருந்தன்னா நீ கல்யாணம் பண்ணி போகும்போது, ஒரு குடும்பத்துக்கு போகும்போது நீ ஆசீர்வாதத்தோட போவாய். ஒரு நிமிஷம் ஒரு ஆசீர்வாதம் குடும்பத்துக்கு வரும். உன்னோட blessing நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பைபிள் சொல்லுது, ஒரு குட் வைஃப் எப்படி தெரியுமா இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? எப்பவுமே குட்டா இருக்கணும், எப்பவுமே பேட்டா இருக்கக்கூடாது. 24 hours நீங்க பேட்டா இருந்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு ஆசீர்வாதம் வராது. என்ன ஆயிடும்? பிரச்சனை தான் ஆகும். ஏன்பா, ஏன் சிஸ்டர் என்னாச்சு சிஸ்டர், என்ன பிரச்சனை? இல்ல பார்த்து வீட்டில் பிரச்சனை. என்ன சிஸ்டர், என்ன பிரதர், என்ன ஆச்சு? இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் பிரதர் மூஞ்சிக்கு என்ன ஆச்சு பார்த்தா? இல்லை பிரதர், இல்லை பிரதர், இல்லை பாஸ்டர், இல்லை பிரதர், என்ன ஒன்றும் இல்லை, எனக்கு கேட்டா மனைவி புருஷனை குத்திட்டா. என்ன அது? முன்ன மனைவி புருஷன் தான் மனைவி அடிப்பாங்க, இப்ப மனைவி என்ன செய்யறாங்க? பாசம் அந்த மனைவியோடு என்ன செய்ய முடியல, வாடே உள்ள பாச ஐயோ உங்களுக்கு தெரியாத பாச, நீ தெரியாம தானே கல்யாணம் பண்ண. அருமையான தேவ பிள்ளைகளை, உங்க மனைவி நல்ல உலகம் கட்ட உலகம் தேவன் வரையறுக்கும். நீங்க 2 பேரும் இணைஞ்சு சமாதானத்தோட தான் வாழ வேண்டும். அப்பதான் உங்க குடும்பத்துக்கு என்ன வரும்? சம்பத்து வரும். உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வரும். உங்க குடும்பத்துக்கு என்ன வரும்? தேவனோட அவரோட சகல ஆசீர்வாதத்தோட வல்லமை, அந்த தேவனோட பரிசுத்த ஆவியோட அந்த ஐஸ்வர்யத்த வல்லமை ஒவ்வொரு தாயினுக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். அதான் அந்த விளையாடப்பட்டது முத்து. அந்த முத்துகளை காட்டிலும் விசேஷமானது யாரு? தாய்மார்கள், பெண்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை ஆசீர்வாதத்தை நீங்க இழந்துடாதீங்க. ஹல்லேலூயா. இப்ப நம்ம முக்கியமான ஒரு குணசாலி ஸ்திரீ, ஒரு வேதத்துல வாசிக்கும் ஒரு குணசாலி ஸ்திரீ, ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். எடுத்து வாசிங்கள். Acts chapter 17 verse 11. அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் வசனம் 11 வாசிப்போம். Book of Acts chapter 17 verse 11. அப்போஸ்தலர் 17:11 வாசிப்போம். இங்கிலீஷ்ல வாசிப்போம். The people there were more open-minded than the people in Thessalonica. They listened to the message with great eagerness, and every day they studied the scriptures to see if what Paul said was really true. Okay, இப்ப வாசிங்க தமிழ். அந்த பட்டணத்தார் மனவாஞ்சியோடு வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலியாக இருந்தார். ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் சொன்னால், முதல் காரியம் நிறைய கஷ்டத்துல நம்ம வாசிச்சோம். ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும், அந்த பெண்ணுக்கு என்னென்ன காரியம் கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாம் வாசிச்சோம். ஒரு பெண்ணானது உங்களுக்கு இருக்க வேண்டியது குணசாலி
வாசிக்கும் போது உங்க பிள்ளைகள் வேதத்தை வாசிப்பார்கள். நீங்க செபித்தால் உங்கள் கணவர் செபிக்க ஆரம்பிப்பார்கள். நீங்க வேதத்தை தியானிக்கும் போது, நீங்க வேதத்தை ஆராயும் போது, ஒரு குடும்ப பெண், ஒரு குடும்ப தாய், ஒரு மருமகள், ஒரு மாமியார், நீங்கள் வேதத்தை எப்ப நீங்க வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ உங்க குடும்பத்திலே ஆசீர்வாதம் நிரம்ப ஆரம்பிக்கும். அல்லேலூயா. எப்ப நீங்க வேதத்தை நீங்க வாசிக்காம இருக்கீங்களோ, ஒரு பெண், ஒரு தாய், எப்ப நீங்க வேதத்தை வாசிக்காம இருக்கிற ஒரு ஆவிக்குரிய குடும்பத்துல, உங்க குடும்பத்துல அநேக உபத்திரவம் வரும், போராட்டம் வரும், கஷ்டம் வரும், கண்ணீர் தான் நீங்க காண்பீர்கள். அதுமே தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்துல அப்போஸ்தலர் பவுல் இப்படியா சொல்லும் போது வாசிங்க. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்ல ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நான் பைபிளை திறப்பேன், அப்படியா? ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நான் சர்ச்சுக்கு வரும்போது பைபிளை திறப்பேன். இப்ப எல்லாமே வீட்டுல நம்ம ஆராதனை செய்யறோம். ஞாயிற்றுக்கிழமை எங்க பாஸ்டர் வந்து பிரசங்கம் பண்ணுவாரு, அப்பதான் பைபிள் திறப்பேன். அப்படி இல்ல, வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களும் நீங்க வேதத்தை எடுத்து நீங்க வாசிக்க வேண்டும். நீங்க வாசித்தாதான் உங்க வீட்டுல சம்பத்து தேடி வரும். அல்லேலூயா. அப்ப எப்படி ஒரு பெண் எப்படி இருக்குன்னா, வேதத்து மேலே வாஞ்சையா இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்னா, ஒரு ஆசை இருக்கணும். இந்த கர்த்தர் வேதத்தை அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அநேக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் சொல்லி அப்படிப்பட்ட தாயா இருக்க வேண்டும். அந்த பட்டணத்தார் மிக வாஞ்சியோடு வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பெண், ஒரு தாய் வசனத்தை என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை தினந்தோறும் இங்கிலீஷ்ல போட்டுருங்க. எவ்ரி டே ஒவ்வொரு நாளும் அவர் என்ன செஞ்சாங்கன்னா வேத வசனத்தை வாசிக்க, வேத வசனத்தை தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால், வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும், தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை காட்டிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். நற்குணசாலியாய் இருந்தார்கள். நியூ ஜெனரேஷனுக்கு விசுவாசி குடும்பத்துக்கு ஒரு காரியம் சொல்றேன். விசுவாசி நியூ ஜெனரேஷன்ல இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களுக்கும், கல்யாணம் பண்ண ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு காரியம் சொல்றேன். Facebook மூலமா பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு தாய்மார்களும், ஒவ்வொரு யூத்துக்காக நான் சொல்றேன், பாட்டிமார்களுக்கு நான் சொல்றேன், வேதத்தை ஆராயுங்கள். அப்ப கர்த்தரோடு பேசுவார். தினந்தோறும் வேதத்தை தியானிங்கள், வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது உங்க வீட்டுக்கு நன்மை வரும், வீட்டுக்கு சுகம் வரும். இல்லை என்று சொன்னால் உங்க வீட்டில் அநேக போராட்டம் வரும். ஒரு குணசாலி ஸ்திரீ எப்படி இருப்பாளா? இரவ பகலும் கர்த்தருடைய வேதத்து மேல எப்படி இருப்பாளா? எப்படி இருப்பாளா? இரவ பகலும் கர்த்தருடைய வசனத்தை தியானித்துக் கொண்டிருப்பாள். அப்படிப்பட்ட வேதம் சொல்றது பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு தாய் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? வேதத்தை ஆராய வேண்டும். நீ தாய்மார தினத்தினால வேதம் பைபிள் எடுத்து வாசிங்க. பைபிள் சொல்லப்பட்டிருக்க நிறைய காரியம், பெண்கள் குறித்து, நிறைய உமன்ஸ் குறித்து, அநேக தாய்மார்கள் குறித்து பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சொல்லப்பட்டிருக்குன்னா வாசிக்கிறோம். தெசலோனிக்கேயில பட்டணத்தில் இருக்கிற காரணம் இந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்களா? நல்ல குணசாலியான ஜனங்கள். அப்பதான் பைபிள் என்ன சொல்றதுன்னா, இரவ பகலோ அவர் எல்லாவற்றையும் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் என்ன பேசுகிறார், எங்க குடும்பத்துக்கு என்ன பேசுகிறார், என் பிள்ளைக்கு என்ன பேசுகிறார், என் புருஷனை குறித்து தேவனை என்ன பேசுகிறார் என்று சொல்லி நீங்கள் வேதத்தை வாசித்து செபிக்கும் போது உங்க குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை குறித்து கர்த்தர் வேதத்தை கொண்டு கர்த்தரோடு கூட பேசுவார். நீ அவரோடு கூட பேசுவார், அவரோடு கூட பேசுவார். வேதத்தை வாசிக்கிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. வேதத்தை வாசிக்காம அந்த வேதத்தை எடுத்து வாசிக்க அந்த ஜனங்களை பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல வைஃப், நல்ல மனைவி, நல்ல தாய் எப்படி இருப்பாருன்னா வேதத்தை எடுத்து வாசிப்பாங்க. அதான் குட் வைஃப். அல்லேலூயா. அப்ப அந்த ஜனங்கள் எப்படி இருந்தாங்கன்னா வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருந்தார்கள். நீங்க வேதத்தை வாசிக்க வாசிக்க வாசிக்க
உங்க வாயில இந்த கட்ட வார்த்தை வராது. யோ வாயா புருஷனை பார்த்து, டேய் இங்க வாடா. யார் புருஷனை பார்த்து? மனைவி சொல்றாங்க, தோ வராம பாரு. யாரு யாரு? புருஷனை பார்த்து. பைபிள் வாசிக்க அப்படியே சொல்லுவாங்க. இல்ல பைபிளை வாசிக்கிறீங்க ஒரு ஆவிக்கு ஒரு குடும்பத்தை தான் சொல்லுங்க, புருஷன் வராது, இந்த வராம பாரு. யாரு? புருஷன். ஒரு இடத்துக்கு பார்த்தா டேய் வாடா புருஷன். நான் நினைச்சு யாரும் கூப்பிடுறாங்க புருஷன். யோ எப்படி யோ வாயோ போயோ. யாரை பார்த்து? யாரு? புருஷன். இப்ப புருஷன் Facebook லைஃப்ல போயிட்டு நிறைய பேச முடியல. அதுவே தேவ பிள்ளைங்களே, உங்க புருஷனை கடை பண்ணுங்க. அதே மாதிரி மனைவிகளை உங்க புருஷனை நேசிக்கிற புருஷனும் உங்க மனைவிகளை கடை பண்ணுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய இடத்துல நிறைய குடும்பத்துல ஏன் ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து போறீங்கன்னா, வேத வாசனம் இல்லை, வேத வசனத்தை தியானிக்கிறதே இல்லை. ஒரு மனைவியானவள், நீ நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா சீரியல் தான் ஓடிட்டு இருக்கு, நாடகம். நீ எப்ப நீ வீட்டில் நாடகம் பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ, அதுக்கு தேவஜனமே ஃபேஸ்புக் பார்த்து கொண்டிருக்கீங்க. இன்னைக்கு எல்லா தாய்மார்களா பார்த்தீங்கன்னா பாட்டியிலிருந்து கொள்ளு பாட்டியிலிருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க பார்க்குறாங்க? சீரியலை பார்த்துட்டு இருக்காரு. நீ சீரியலை பார்த்தனா உன் குடும்பம் என்ன செய்யணும்? பிரிஞ்சு போயிடும். நீங்க அவன் இவன் குடும்பத்தை கெடுத்தா, இவன் அவன் குடும்பத்தை பேசுனா, இவன் அது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி. ஆனா வேதம் அப்படி சொல்லல. குடும்பத்தை கற்றும்படியாக வேதம் நம்மளை கற்றுக் கொடுக்குது. அல்லேலூயா. நீங்க நானும் உலகத்தின் பிள்ளைகள் அல்ல, நீங்க நான் தேவத்து பிள்ளைகள். தேவத்த பிள்ளைங்க தேவத்தை போல நம்ம வாழ வேண்டும். அல்லேலூயா. அப்ப நீங்க நானும் வேதத்தை இரவு பகல் வேதத்தை தியானமா எப்படி இருக்கணும்? வாசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனம் 42 வாசிப்போம். Luke chapter 10 verse 42 வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனம் 42 தமிழ்ல வாசிப்போம். ஓகே வாசிப்போம், தமிழ்ல வாசிப்போம். லூக்கா 10ஆம் அதிகாரம் வசனம் 42. தேவையானது ஒன்றே மரியாள் தன்னை விட்டெடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஒரு தாயானவர் நல்ல பங்கை நீங்க என்ன செய்ய வேண்டும்? தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல காரியத்தை நீங்க சூஸ் பண்ண வேண்டும். நீ ஆவிக்குரிய சபையில இருக்கிற ஆவிக்குரிய தாய் நல்ல காரியத்தை நல்ல பங்கை ஒரு பெண் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நீங்க தெரிந்து கொண்டீங்கன்னா உங்களோட நன்மை உங்களை விட்டு போகாது. உங்கள் நன்மை இன்னும் பெருக ஆரம்பிக்கும். நல்ல காரியத்தை தெரிந்து கொள்ளுங்க. அதுக்குதான் மரியாதை பார்த்தீங்கன்னா நல்ல காரியத்தை தெரிந்து கொண்டா. வாசிப்போம். தேவையானது ஒன்றே மரியாள் தன்னை விட்டெடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். நல்ல பங்கை தெரிந்து கொண்டால். அப்ப நீ வாசிக்கும் போது மரியாதை பார்த்தீங்கன்னா தேவனோட பாதத்திலே அவள் என்ன செஞ்சிருந்தாள்? அமர்ந்திருந்தாள். எப்போ ஒரு தாய் தேவனோட சன்னிதானத்திலே காத்திருக்கியோ அப்போ குடும்பத்தை நன்மை தேடுவார். நல்ல பங்கு தெரிஞ்ச முதல் காரியம் வாசிக்க ஒரு பெண்ணானவர் வேதத்தை வாசிக்கிறவளா இருக்க வேண்டும், வேதத்தை தியானிக்கிறவளா இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம் தேவ பிரசன்னத்திலே ஒரு தாய் வந்து உட்கார வேண்டும். தேவன பிரசன்னத்தில் வந்து அமர வேண்டும். தேவ பாதத்தில் வந்து காத்திருக்க வேண்டும். மரியாள் நல்ல பங்கு தெரிந்து கொண்டார். இன்னொன்று புரிய வேண்டும். 41வது வசனத்தை வாசிக்க. 41 வாசிக்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக மாற்றாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். இன்னைக்கு நிறைய விசுவாசி தாய்மார்கள் எல்லாரும் இந்த பாசம் கவலை பாசம், எனக்கு எந்த பிரச்சனை பாசம், எந்த போராட்டம் பாசம், நீங்க உங்க பிரச்சனை தான் பேசிக்கொண்டு இருக்கீங்க, உங்க சூழ்நிலை தான் பேசிக்கொண்டு இருக்கீங்க. நீங்க தேவ பாதத்துல எப்போ உட்கார்றீங்களோ அப்பொழுது நன்மை உங்களுக்கு தேடி வரும். எப்படி நீ பிரச்சனையை பேசுறீங்களோ அப்போ உபத்திரவம் ஆரம்பிக்கும். நீங்க தாயானவா எப்படி தெரியுமா? ஒரு குணஸ்தானியான ஸ்திரீ, நல்ல ஒரு குட் வைஃப், நல்ல ஒரு பாட்டி, நல்ல ஒரு தாய்மார்கள் எப்படி தெரியுமா இருக்க வேண்டும்னா ஒரு குணஸ்தானியான ஸ்திரீயாக இருக்க வேண்டும். மரியாள் மாற்றால பார்த்தா பிரச்சனை தான் பேசிக்கொண்டு இருக்கிறார்.
சூழ்நிலையில பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனா மரியாதை பார்த்தீங்கன்னா வாசிக்கிறது தேவையானது ஒன்றே மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இதுதான் அநேக தாய்மார்கள் நல்ல ஒரு பங்கு தெரிந்து கொள்ள வேண்டும். என்னத்தை தெரிந்து கொள்ள வேண்டும்? நீங்க நிறைய பெண்களை பார்த்தீங்கன்னா 2 மணி வரைக்கும் தூங்குறாங்க, மத்தியானம் இருக்கும். அது நல்ல பங்கா? குட் வைஃபா? எத்தனை மணிக்கு தூங்குறாங்க? 2 மணி. ஞாயிற்றுக்கிழமை கூட எத்தனை மணிக்கு தூங்குவாங்க? 2 மணி வரைக்கும் தூங்குறார்கள். அப்புறம் நல்ல மனைவி எத்தனை மணிக்கு எந்திரிப்பாங்க? எத்தனை மணிக்கு? 7 மணிக்கு. சில பேர் 8 மணிக்கு எந்திரிப்பாங்க. சில பேர் வந்து விடிந்து தெரியல, இருட்டாவது தெரியல. அது நல்ல மனைவியா? அந்த மனைவி என்ன செய்யணும்? உங்க ஆசீர்வாதத்தை நீங்க இழக்க ஆரம்பிக்கிறீங்க. ஆனா நீங்க வேதத்துல வாசிங்க, இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா அதனால மரித்த 3ஆம் நாள் உயிர் தெழுந்துட்டார் என்று சொல்லி அவரு மாற்றால மரியாதை எங்க போறாங்க? கல்லறைக்கு போறாங்க. எத்தனை மணிக்கு போறாங்க? அதிகாலையில போறாங்க. நீங்க எத்தனை மனைவிமார், எத்தனை தாய்மார்கள், நீங்க எத்தனை பேர் வேதத்தை வாசிக்கிறீங்க? 2வது எத்தனை பேர் கர்த்தரோட என்ன பாதத்தை உட்கார ஆரம்பிக்கிறீங்க? எத்தனை பேர் காலையில சுறுசுறுப்பா இருக்கீங்க? சில பொம்பளைங்க பார்க்கவே முடியாத ஒரு சில என்ன பார்த்துக்கீங்களா? ஆமாவால ரொம்ப கஷ்டமா பாசம் பார்த்தேன். மனைவி பாசம் பயமா இருக்கு பாசம். சில பேர் பேசுறாங்க. அதே தேவ பிள்ளைகளே, ஒரு மனைவி எப்படி தெரியுமா? குட் வைஃபா இருக்கும். நல்ல மனைவி நல்ல கனி கொடுப்பான். உன் வீட்டுக்கு ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா. மாற்றால பாத்தீங்கன்னா நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். எது மாற்றம் தெரிந்து கொண்டான்? சாரி, மரியாதை எது தெரிந்து கொண்டான்னா தேவனோட பாதத்தை தெரிந்து கொண்டான். மாற்றாலோ அவ சூழ்நிலையை பார்த்து கொண்டு அவள் இருந்தா ஒழிய தேவனோட பாதத்தை நோக்காங்க. விசுவாசி குடும்பத்தாருக்கு எப்படி நீ கர்த்தரை தேடுறியோ உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வரும். நீ வசனத்தை கேட்டு பா முடிஞ்சுடா அப்படி இருக்காதபடிக்கு இன்னிலிருந்து ஒரு பிராக்டிஸ் பண்ணுங்க. இன்னிலிருந்து தேவ சன்னிதானத்தை வேதத்தை வாசிங்க, கர்த்தரை தேடுங்க, மரியாதை போல இருங்க. அப்பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கை உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஓகே, அடுத்த ஒரு வசனம் வாசிப்போம். 2 Corinthians chapter 3 verse 18. இங்கிலீஷ்ல வாசிப்போம். 2 Corinthians chapter 3 verse 18. 2 Corinthians 3:18 வாசிப்போம். இங்கிலீஷ்ல வாசிப்போம். 2 Corinthians chapter 3 verse 18. All of us then reflect the glory of the Lord with uncovered faces. And that same glory coming from the Lord, who is the Spirit, transforms us into His likeness in an ever greater degree of glory. Okay, தமிழ்ல வாசிப்போம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. எப்படினா திறந்த முகத்தோடு தன் கண்ணாடியிலே வாசிங்க. திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை திறந்த முகமாய் கர்த்தரோட மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தராய் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அதுவே தேவனுடைய அநேக தாய்மார்களே, முதலாவது உங்களோட முகத்தை கண்ணாடில பாருங்க எப்படி இருக்கு. உங்களோட ஃபேஸை எங்க பாருங்க, உங்களோட முகத்தை எங்க பாருங்க. உங்களோட முகம் மகிமையா இருக்கா, இல்ல எரிச்சலோட இருக்கா, கோபத்தோட இருக்கா? ஒரு ஸ்பிரிச்சுவல் வுமன், ஒரு ஸ்பிரிச்சுவல் வைஃப் எப்படி தெரியுமா இருப்பாங்கன்னா, அவங்களோட முகம், அவங்களோட ஃபேஸ் மகிமையா இருக்கும். இங்கிலீஷ்ல போடுங்க, என்ன பண்ணுது? glorify போடுங்க. அப்படின்னா மகிமையா இருக்கும். உங்களோட முகத்தை கண்ணாடியில பாருங்க, தேவ மகிமை சாயலா இருக்கும். ஜெபிக்கிற முகம், வேதத்தை வாசிக்கிற முகம் தேவ மகிமையா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐயோ பாஸ்டர், ஐயோ அந்த சிஸ்டர் பார்த்தாலே எனக்கு ஒரு சந்தோஷம். ஐயோ அந்த தாய் கிட்ட பேசினாலே, ஐயோ அந்த அம்மா கிட்ட பேசினாலே எனக்கு ஒரு ஒவ்வொரு எப்படி வருது. ஏன்னா அவங்க ஜெபிக்கிறார்கள். நீ நிறைய பார்த்தீங்க, நிறைய தாய்மார்களோட பார்த்து நிறைய ஜெலஸ். ஆமா வலே பெண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஜெலஸ் இருக்கும், நிறைய கோபம், நிறைய ஆத்திரம். ஜெபிக்கிறவங்களுக்கு கோபம் வராது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு மெசேஜ் வந்து
யாருக்கு? தாய்மார்களுக்கு. அடுத்த ஃபாதர்ஸ் டே வரும். அடுத்த ஃபாதர்ஸ் டே வரும். இன்னைக்கு மாதர்ஸ் டேனால நீங்க இருக்கிற எல்லா உமன்ஸுக்கும் எல்லா தாய்மார்களுக்கும் உங்க முகத்தை நீங்க உங்க கண்ணாடியில பாருங்க. தேவ மகிமையா இருக்கா, இல்ல பிரகாசமா இருக்கீங்களா, இல்ல எந்த ஆவியோடு இருக்கீங்க? நல்ல ஆவியோடு இருக்கீங்களா, இல்ல முரட்டாட்டத்தோடு இருக்கீங்களா, இல்ல கோப ஆவியோடு இருக்கீங்களா? எந்த ஆவியோடு இருந்தன்னா உனக்குள்ள பரிசுத்த ஆவி இல்லைன்னா உனக்குள்ள தேவ மகிமை இருக்கா? உன் வீட்டுல பிரச்சனை, உன் வீட்டுல போராட்டம், உன் வீட்டுல சம்பத்து தக்காத, உன் வீட்டுல பிளஸிங் நிலைக்காது. உனக்குள்ள தேவ மகிமை, அத பைபிள் சொல்லுது, தேவ சாயலான ஒரு பெண்ணா இருக்க வேண்டும், தேவ சாயலான ஒரு குணாதிசயா இருக்க வேண்டும். அதுதான் இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. verse 18 வாசிங்க. All of us then reflect the glory of the Lord with uncovered faces. And that same glory coming from the Lord. அப்ப தேவ மகிமை எங்கிருந்து வருது? தேவனிடத்திலிருந்து வருது. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களோட சாயல், உங்களோட குணாதிசயம், உங்களோட கேரக்டர் எப்போ மாறப்படுதோ அப்பதான் நீங்க குட் வைஃபா மாறுவீங்க. எத்தனை ஆமென் சொல்றீங்க? அப்ப நல்ல மனைவி தன் வீட்டை கட்டுவா, குணசாலி ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவா. குணசாலியான ஸ்திரீ இல்லைன்னா நீ நல்ல மனைவியா அந்த வீடு என்ன செய்யும்? ரெண்டா போயிடும். ஒரு மனைவியானவர் உங்க கண்ணாடியிலே உங்க முகத்தை கண்ணாடி பாருங்க, தேவ சாயலா இருக்கா? நீங்க தேவ சாயலோட இருக்கீங்களா? இல்லாம நான் மாறவே மாட்டேன் வாசன், நீ மாற மாட்டேன்னு சொன்னா நீ பரலோகத்துக்கு போக முடியாது. ஐயோ, அந்த பொம்பளை, எந்த பொம்பளை? அந்த பொம்பளை வாயை திறந்துச்சுன்னா எனக்கு முழுங்கிட சொல்லுவாங்க. எந்த பொம்பளை? அப்படிப்பட்ட பொம்பளை இருந்தீங்கன்னா இங்கிருந்து மாறிடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது உங்களுக்கு ஈகோ இருக்கா, கோபம் இருக்கா, ஆத்திரம் இருக்கா, எந்த பிடிமானம் இருக்கு, எல்லாமே உங்க மூஞ்சி போய் கண்ணனில் பாருங்க. தேவ சாயலா இருக்கா, இல்ல தேவ மகிமை உங்களுக்குள்ள இருக்கா, இல்ல தேவ பிரசனை இருக்கா? எப்ப நீங்க வேதத்தை வாசிக்கிறீங்களோ முத காரியம் வேதத்தை வாசிக்கிறவங்களா இருக்க வேண்டும் ஒரு பெண். இரண்டாவது, தேவ பிரசனத்தை உட்கார்ந்தா இருக்க வேண்டும். மூன்றாவது, தேவ மகிமை சாயலா இருக்க வேண்டும். தேவ சாயல் உங்களுக்குள்ள இருக்கணும், தேவ மகிமை இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தாயாரா கர்த்தர் இந்த நாள் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க நியூ ஜெனரேஷன் விசுவாசிக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்க ஆவிக்குரிய தாயா நீங்க இருக்க வேண்டும். ஒரு தேவ மகிமை உள்ள சாயலா இருக்க வேண்டும். நல்ல ஒரு குணசாலி ஸ்திரீயா இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தை கற்றவங்களா இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தாயை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கடைசியாக ஒரு 2 வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 6:6. Deuteronomy chapter 6 verse 6 and 7. இங்கிலீஷ்ல வாசிப்போம். Deuteronomy chapter 6 verse 6 and 7. உபாகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 6-7. Never forget these commands that I am giving you today. Teach them to your children. Repeat them when you are at home and when you are away, when you are resting and when you are working. Okay, தமிழ் வாசிங்க. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருத்த கடவுது. இங்க இருக்கிற ஒவ்வொரு மனைவிக்கும் கர்த்தர் என்ன காரியத்தை சொல்றாருன்னா, இங்க ஆண்டவர் லோவ சொல்றாரு. இங்க ஒரு நிபந்தனை என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய இருதயத்துல என்ன செய்யுங்க, எழுதி வைத்துக் கொள்ளுங்க. அநேக தாய்மார்கள், அநேக வைஃப், நீங்க என்ன செய்யுங்கன்னா, இது பைபிள் சொல்லுற கமாண்ட்மெண்ட்ஸ், உங்களுடைய இருதயத்தை என்ன செய்யுங்க, எழுதி வைத்துக் கொள்ளுங்க. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீங்க உங்க பிள்ளைகளுக்கு டீச் பண்ண வேண்டும். இங்கிலீஷ்ல தான் போடுங்க, டீச் பண்ண வேண்டும். உங்க பிள்ளைகளுக்கு கருத்தாய் என்ன செய்ய வேண்டும், போதிக்க வேண்டும். இல்ல பாஸ்டர், ஐயோ எங்க பிள்ளைங்க டியூஷன், எங்க பிள்ளைங்க ஸ்கூல் பாடம் இருக்கு, நல்லது. பிள்ளைங்க டியூஷன் போகணும், பிள்ளைங்க படிக்கணும், நல்லது. அதை காட்டிலும் கர்த்தரோட வசனத்தை உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. பைபிள் வசனத்தை என்னது, மனப்பாட வசனத்தை உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். வாசிங்க. நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போது இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே லாக்டவுன். எல்லாம் என்னது, எல்லாம் பாத்தீங்கன்னா டுடோ
be ரூமா ஸ்டே ஹோம். எல்லாம் ஸ்டே ஹோம் தான். எல்லா வீட்டுல இருந்து இங்க பைபிள் தொடர்ந்ததுக்கு வருவோம். எல்லா வீட்லயும் என்ன, எல்லா வீட்டுல சமையல் நல்லது, நல்லா சாப்பிடுங்க, நல்லா நல்லா எப்படி ஹாப்பியா இருங்க. அதை காட்டிலையோ நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு ஒரு மனைவி, ஒரு தாய், உன் வசனத்தை நீ டீச் பண்ண வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் நல்ல குட் வைஃப். ஒரு குட் வைஃப் என்ன பண்ணா, பைபிள்ல எடுத்து உங்க பிள்ளைகளுக்கு டீச் பண்ணுவாங்க. வாசிங்க. வழியில் நடக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும், அவருக்கு படுத்தாலும் சரி, உட்கார்ந்தாலும் சரி, எழுந்தாலும் சரி, அவைகளை குறித்து பேசி. எதை குறித்து பேசணும்? எதை குறித்து பேசணும்? தேவ வசனத்தை குறித்து. யாருக்கிட்ட பேசணுமா? பிள்ளைங்க, உனக்கு தெரியுமா? என்ன தெரியும்? உங்க பாட்டி, உங்க சித்தி, யாரு யாரு, உங்க பெரியம்மா, உங்க சின்னம்மா, இப்படி தெரியுமா, அப்படி தெரியுமா சொல்லி கொடுத்தா உங்க பிள்ளை அப்படி மாறி எப்படி ஆயிரும்? ஒன்னா டபுள் ஆயிரும். எத்தனை ஆமென் சொல்றீங்க? பைபிள் என்ன சொல்லுது? உட்கார்ந்து இருக்கும் போதோ, இன்னும் எழுந்திருக்கும் போதோ, படுக்கும் போதோ வசனத்தை கற்றுக் கொடுங்க. வசனத்தை மனப்பாட வசனத்தை சொல்லிக் கொடுங்க. வசனத்துல இருக்க கற்றுக் கொடுங்க. முதலாவது உங்களுக்கு பைபிள் தெரிய வேண்டும். நீங்க அதுவே தாய்மார் யூடியூப் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வைஃபை இருக்கு, எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா டாட்டா இருக்கு. இப்படி பாத்தீங்கன்னா பைபிளை பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டோரி போட்டிருக்காங்க, நிறைய கதைகள் இருக்கு. அது பைபிள் பார்த்து பைபிள்ல இருக்கிற கதைகள் உங்க பிள்ளைகளுக்கு டீச் பண்ணுங்க. எத்தனை ஆமென் சொல்றீங்க? உங்க பிள்ளைகள் கற்றுக் கொடுங்க. அதுதான் குட் வைஃப். அதான் நல்ல மனைவி, நல்ல தாய்க்கு அழகு. அதுதான் வேதத்துல வாசிக்கிறோம். மீண்டும் வாசிக்க 6 வாசிங்க, 6 7. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீங்க உங்க பிள்ளைகளுக்கு கருத்தா போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. எதை குறித்து பேசி? வேத வசனத்தை குறித்து பேசி. ஓகே. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா எந்த சூழ்நிலை, எந்த சமயத்திலும் கர்த்தருடைய வசனத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு போதிங்க. அப்ப நீங்க வசனத்துல எல்லா இடத்துல பாத்தீங்கன்னா பைபிள் சொல்லுது, அப்பதான் உங்க பிள்ளைங்க எப்போ வசனத்தை போதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த வசனத்தோட உங்க பிள்ளைங்க நடக்கும் போது உங்களை கடப்படுவாங்க. கர்த்தரை விட்டு விலக மாட்டாங்க. அவர் பாவத்துக்குள்ள போக மாட்டார். ஏன்? கர்த்தருடைய வசனம் அவருக்குள்ள என்ன செய்யப்பட்டிருக்கு? நிரப்பப்பட்டிருக்கு. நீங்க எப்ப வேதத்துல தியானிக்கிறீங்களோ, இரவு பகல கர்த்தருடைய வசனத்தை தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வசனத்தை வாசிக்கணும். எப்படி பைபிள் வாசிக்கிறோம், உங்க பிள்ளைங்க பைபிள் வாசிப்பாங்க. இந்த நாட்கள் நொட்டா டைம்ல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கு சொல்றேன், ஒரு தாய்மார்கள் சொல்றேன், உங்க பிள்ளைங்க பைபிள் எடுக்காம இருந்தா இன்னைக்கு பைபிள் எடுத்து வாசிக்க சொல்லுங்க. உங்க புருஷன் பைபிள் எடுத்து வாசிக்க சொல்லுங்க. உங்க குடும்பத்தை செபிக்க சொல்லுங்க. நீங்க குடும்பமா செபிக்க ஆரம்பிங்க. அப்பொழுது உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் நிரம்ப ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். கடைசியாக ரூத்தாக அவனோட குணாதிசயம் பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். கடைசியாக ரூத் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 10. Ruth chapter 3 verse 10 and 11. வாசிங்க. Book of Ruth chapter 3 verse 10. The Lord bless you, he said. You are showing even greater family loyalty in what you are doing now than in what you did for your mother-in-law. You might have gone looking for a young man, either rich or poor, but you didn't. Okay. Ruth 3ஆம் அதிகாரம் வசனம் 10 வாசிங்க. அதற்கு அவன் மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. போவாஸ் சொன்னார், மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய். நீ தரித்திரருக்கும் ஐஸ்வர்யவான்களுக்குமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிறோம். முந்தின நற்குணத்தை பார்க்கிறோம். அப்படின்னா அவன் ஆரம்பத்திலே குட் கேரக்டர். யாரு? ரூத். நல்ல ஒரு குணாதிசயான ஒரு பெண். யாரு?
அவ எப்படி இருந்தா அவ ஆரம்ப நாட்களே ரூத் எப்படி இருந்தா உத்தமமாக இருந்த ஒரு தாய் எப்படி இருந்தா உத்தமமாக இருக்க வேண்டும். இதுக்கு அவங்களுக்கு எக்ஸாம்பிள் யாருன்னா ரூத் பாத்தீங்கன்னா போவாஸ் சொல்ற ஆரம்ப நாட்களே ரூத் எப்படி இருந்தா கர்த்தர் பார்வையிலே உத்தம உள்ள ஒரு பெண்ணாக இருந்தார். வாசிங்க 11 வாசிங்க. இப்போது மகளே நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் நீ குணசாலி என்பதை இங்க பாருங்க போவாஸ் சொல்றாரு நீ குணசாலியான என்று என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். ஊர் எல்லாமே என்னமா சொல்றாங்க ரூத் நல்ல குணசாலியான என்னது ஒரு பெண். ஊரே பேசுதுன்னா ரூத் எப்படி வாழ்ந்துருப்பா? ஐயோ அந்த பொம்பளையா, ஐயோ இந்த ஊரே கெடுக்குதுன்னு பாருங்க. அம்மாவா இல்லையா? அருமை தேவ பிள்ளைகளே ரூத்தை போல வாழ வேண்டும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ரூத் பாத்தீங்கன்னா போவாஸ் சொல்றாரு ஊரே பேசுதா நல்ல குட் கேரக்டர், நல்ல ஒரு குட் என்ன நல்ல ஒரு குணாதிசய ஒரு பெண் யாருன்னா ரூத். நீங்க இன்னைக்கு வீட்டுல வாசிக்க ரூத் புஸ்தகம் 1 ஒவ்வொரு ஒரு அதிகாரத்தை வாசிக்க ரூத்தால சரித்திரத்தை வாசிக்க ஆரம்பிங்க. ரூத் பாத்தீங்கன்னா அவர் மாமியாருக்கு எப்படி இருந்தாலும் எல்லா ரீதியிலும் சிறந்த ஒரு பெண்ணாக இருந்தார். அருமை தேவ பிள்ளைகள ரூத் பாத்தீங்கன்னா போவாஸ் சொல்றாரு இந்த இருக்கிற பட்டணத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் சொல்றாருன்னா குணசாலியான ஸ்திரீ, நல்ல மனைவி, நல்ல ஒரு தாய் ரூத் போல இருக்க வேண்டும். அந்த வசனத்தை வாசிக்கிற 11 வசனத்தை. இப்போது மகளே நீ பயப்படாதே. இங்க பாருங்க போவாஸ் சொல்றாரு நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். நல்ல ஒரு மனைவி இருந்தனா இந்த உலகத்துல நல்ல சிறந்த ஒரு தாயா இருந்தனா ஒரு ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். பயப்படாதே. இயேசு சொல்றாரு பயப்படாதே நான் உங்களோட கூட இருக்கிறேன். அதே மாதிரி இந்த உலகத்துல வாழும்போது கர்த்தருக்காக வாழுங்க. உங்க கணவன் மனைவிக்கும் நீ பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு தாயா இருந்தீங்கன்னா ஆசீர்வாதம் உங்க குடும்பத்தை தேடி வரும். போவாஸ் சொல்றாரு பயப்படாதே. வாசிங்க. உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் நீ குணசாலி என்பதை. இங்க பாரு போவாஸ் சொல்றாரு நீ குணசாலியான என்று என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். எல்லாமே பேசுறார்கள். ஏன் பேசுறாங்கன்னா ரூத் பாத்தீங்கன்னா எல்லா ரீதியிலும் கர்த்தருக்கு ஒரு சிறந்த ஒரு பெண்ணாக இருந்தார். அல்லேலூயா. ஒரு பெண் எப்படி இருக்கணும்? ஈகோவா இருக்கக்கூடாது, மனச்சாட்டம் இருக்கக்கூடாது, ஒரு எரிச்சல் இருக்கக்கூடாது, ஒரு போராமை இருக்கக்கூடாது, ஒரு பிரிவினை இருக்கக்கூடாது, ஒரு சண்டைக்காரியா இருக்கக்கூடாது. நீ சண்டைக்காரியா இருந்தனா கர்த்தரோட கூட இருக்க மாட்டார். ஒரு குணசாலி ஸ்திரீ என்ன தெரியுமா? உலகமே அந்த இருக்கிற ஜனங்களே ரூத் குறித்து நல்ல காரியத்தை பேசினார்கள். அதுதான் ஒரு டெஸ்டமனி, அதுதான் ஒரு சாட்சி. அந்த சாட்சி கர்த்தர் அவளை எதிர்பார்க்கிறார். ரூத் பார்த்து அந்த நாட்களில் உத்தமமா நடந்தா ஒரு பெண், ஒரு தாய், ஒரு மாமியாருக்கும், ஒரு மருமகளுக்கும், ஒரு புருஷனுக்கும், உங்க பிள்ளைகளுக்கும் நீங்க தான் ஒரு முன்மாதிரியா இருக்க வேண்டும். ஒரு ரூத் போல இருக்க வேண்டும். அந்த சாட்சி உங்க பிள்ளைகள் வாழ்க்கையை மாற்றும். ஐயோ எங்க அம்மா ஜெபிக்கிறவங்க, எங்க அம்மா பைபிள் வாசிக்கிறவங்க, எங்க அம்மா தேவ பிரசன்னத்துல உட்கிறவங்க, அதனாலதான் நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன் என்று சொல்லி பிள்ளைகள் தாயை வாழ்த்துவார்கள். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் அந்த வசனத்தை பார்த்துருக்கீங்களா? பிள்ளைங்க வந்து அம்மாவை ஆசீர்வதிப்பாங்க. அது என்ன ஒரு வசனத்தை அது உங்களுக்காக நான் எடுத்து கொடுக்குறேன். எடுத்து வாசிங்க. 31 நீதிமொழி 31 வசனம் 28. அவள் பிள்ளைகள் எழும்பி, இங்க பாருங்க, பிள்ளைகளை எழுப்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். பிள்ளைங்க சொல்றாங்க எங்க அம்மா எப்படிப்பட்டவர்களா? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவன் பிள்ளைங்க சொல்றாங்க அம்மா பார்த்து சொல்றீங்க அம்மா பாக்கியவான்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேக பெண்கள் குணசாலிகளா இருந்ததுண்டு. புருஷன் சொல்ற அநேக பெண்கள் நல்ல ஒரு குட் வைஃபா இருந்திருக்காங்க. நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறார். புருஷன் என்ன சொல்றான்? மனைவி பார்த்து என்ன செய்யறான்? புகழ்றான். இன்னைக்கு நிறைய பேர் புகழ்றாங்க மனைவி. ஐயோ என் மனைவியா, ஐயோ என் மனைவி துரோடு பெரிய துரோ. ஆமா இல்லையா?
ஐயோ, எத்தனை பேர் உங்க மனைவிகள் புகழ்றீங்களோ கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஊரா மட்டும் மனைவி புகழ்ந்து போதும், அவங்க மனைவிகளை நீங்க புகழ ஆரம்பிங்க. ஆமாவா இல்லையா? அவங்க தாயை நீங்க என்ன செய்யுங்க, புகழ ஆரம்பிங்க. அவரோட இருதயம் சந்தோஷமாக இருக்கும். பிள்ளைகளை எழுந்து சொல்றாங்க பாருங்க, எங்க அம்மா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும், எங்க தாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். உங்க பிள்ளைகள், உங்க புருஷன் உங்களை வாழ்த்த வேண்டும் சொன்னா ஒரு மனைவி எப்படித்தான் இருக்கணும்? நல்ல மனைவியா இருக்கணும், சண்டைக்காரியா இருக்கக்கூடாது. என்ன காரியா இருக்கக்கூடாது? நீ குத்துனா நான் 22 குத்து குத்துவேன். அப்படி இருந்தேன்னா வீடு நல்லா இருக்காது. என் புருஷன் தண்ணி அடிக்கிறாரு, நானும் தண்ணி அடிப்பேன். அது என்ன குடும்பம் எனக்கு தெரியாது. என்ன குடும்பம்? ஆமாவா? நல்ல குடும்பம் என்ன தெரியுமா செய்வாங்க? பைபிள் வாசிப்பாருங்க, ஜெபிப்பாருங்க. நான் பாஸ்டர் பெண்களுக்கு மட்டும் அப்படி பேசுறீங்க பாஸ்டர். நெக்ஸ்ட் மந்த் ஃபாதர்ஸ் டே, அதனால ஃபாதர்ஸ் டே எல்லா ஃபாதரும் ஆயத்து மாறுங்க. அப்புறம் ஃபாதர்ஸ் டே முடிச்சு அடுத்தது என்னது? மேரேஜ் டே. ஆனா தேவ பிள்ளைகள் வசனத்தை வாசிங்கள். ஒரு பெண்ணானவர் ஒரு குடும்பத்தை கட்டுங்க. ஒரு புத்திகளை காட்டிலும் நீங்க விலையேறப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிப்போமாக. இருக்கிற இடத்துல எழுதணுமா? நம்ம ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறேன் பிதாவே. நான் அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் ஜெபிக்கிறேன். இந்த நாளை இந்த மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவங்க தாயை வாழ்த்த வேண்டும், அவர்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். அவர் குடும்பத்தை நீ ஆசீர்வதிங்க. இந்த உலகம் முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களுக்காக, ஒவ்வொரு விசுவாசி குடும்பத்தில் இருக்கிற தாய்மார்களும் ஆவி கொள்கிற வளர வேண்டும். அவர்கள் நீ ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளில் ஒவ்வொருத்தரும் இந்த நாளை மகிமைப்படுத்திக் கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் வசனத்தை விட்டு விலகக்கூடாது. கர்த்தரோட வசனத்து மேல வாஞ்சியா இருக்க வேண்டும். நாங்கள் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தினாலே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் ஒருபோதும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதப்பட்டவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் என் பிதான அன்னியோட ஐக்கியமும் என் பரிசுத்த ஆவியானவரோட வல்லமையும் இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் சதா காலத்தோடு சமாதானத்தோடு இருப்பதாக. ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம தொடர்ந்து நம்ம அடுத்த வாரம் ஆராதனை இருக்கு. உங்களோட காணிக்கைகள், உங்க தசம பாகங்கள் இருந்துச்சுன்னா உங்களோட சபையோட நம்ம சர்ச் திறக்கிறவிருக்கும் நீங்க பேங்க் அக்கௌண்ட்ஸ் நீங்க போடலாம். இப்பொழுது நம்ம காணிக்கை வீடுகளோடு எடுப்பீங்க. நம்ம காணிக்கை நம்ம கர்த்தருக்கு நம்ம காணிக்கை செலுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆஃபரிங்காக பதிலுக்கு பிரதர் மைக்கேல் நீங்க ப்ரே பண்ணுங்க. ஆஃபரிங்காக Father, we want to thank you for this time. We want to thank you, Lord, that we are able to gather together to fellowship with you, Lord, listening to your word, and God, being ministered by your servant, God. We pray for your blessings over him, over this congregation, God, Father, over the service. God, we also want to pray and commit this tithes and offerings, God, that will be collected. God, let it be used for the extension of your kingdom. Bless the hands who have contributed, who have given the Lord. Bless you and thank you. We ask all this in Jesus' name. Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை வாழ்த்தி எல்லோருக்கும் ஹேப்பி மதர்ஸ் டே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.